ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. இது நம்ம ஜெயா டிவியின் வாலு கோச்சங்க. கொர கொர கோச்சங்க நாலு 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 சங்க வாலு 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 நாங்க சோக கட்டி கேளு அச்சிக்க இல்லடா ஆளு தூளு தூளு அடடா என்ன ஆளு தூளு பயங்கரமா கேத்துறியே இதுவே பயங்கரமா யா. ஸோ மக்களே போன வாரம் வந்த கொத்தங்களாம் என்னை கூட்டு ரோஸ்ட் கொண்டாங்க. நல்லா போட்டு வதக்கி ஏற்று வாட்டி ஏற்றுட்டாங்க. ஆனால் சங்க ஜாலியாக போச்சு, செம்ம ஜாலியாக போச்சுறான். அதே மாதிரி இந்த வாரங்க 4 கலர்ஃபுல்லான வாலு கொத்தங்க வந்திருக்காங்க. யாருன்றதை பார்த்துலாமே. முதல்ல வர்றா அந்த ரவுண்டி வால் யாரா? யாரு வாங்க. சரி உங்க பேர் என்ன? யாரு நீ? உன் பேரு? தமிழ்நாட்டிலே என்னை காத்து யாருன்னு கேட்ட 15வது ஆள் நீதான். என் பேர் என்ன சொல்லு? கலர் மச்சான். தெரிஞ்சுக்கினே கேக்குறது. உன்னை வம்பலுக்கு தான் கேட்டேன். வந்து ராங்காத்தான் போய்கிட்டு இருக்கு. சரி விடு நாங்க அக்கறங்க சண்டை கொள்ளலாம். சரியா? எங்க இருந்து வந்திருக்கீங்க? வீட்ல இருந்து. நாங்கிட்ட என்ன காட்டுல இருந்தா வந்துருக்கேன். வீட்ல இருந்து தான். வீடு எங்க இருக்கு? காட்டுல இருந்து வா, வீட்ல இருந்து வா. நான் வீட்ல இருந்து தான் வந்தேன். சரிடா. ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? அங்க ஓப்பனிங் சீன்ல இருந்தே அவமானம். சரி ரைட்டு. சரி உங்க வீடு எங்க இருக்கு? பூந்தமல்லி. அப்படி சொல்ல அதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லணும். வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் ஷோவுக்கு வந்திருக்கீங்க? எங்க அப்பா பேரு ராஜா, அவரு வந்திருக்காரு. எங்க அம்மா பேர் மதியரசி, அவங்க வந்திருக்காங்க. எங்க பாட்டி பேர் மேனகா, அவங்க வந்திருக்காங்க. எங்க அண்ணா பேர் ஹரிபிரசாத், அவங்க வந்திருக்காங்க. நல்லா தெளிவா வீட்டுல அக்காக்கு அங்காக்கு ஆயாக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் அவங்க அம்மா அப்பா பேர், பேரண்ட்ஸ் பேர் தெரிஞ்சுதான் வருவாங்க. வந்ததுல இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கிறியா நீ? என்ன என் கோவத்தை காத்திருக்கியா நீ? உன் கோவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ என் கோவத்தை பார்த்திருக்கேன். சரி சோல காத்துலாம். சரியா? நீ நானே. ஓகே வெரி குட். வந்ததுக்கு தேங்க்ஸ். எங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. கிருஷ்ணா என்னடா எக்கங்க வந்த உடனே இவ்வளோ அராஜகங்க போய் நான் பார்த்ததே இல்லடா. நானும் பார்த்தது இல்லை. வந்த உடனே இப்படி கேத்துறாங்களே, இன்னைக்கு என்னென்ன நடக்க காத்திருக்கோ. சரி ரெண்டாவது ஒரு பாப்பா வந்திருக்காங்க. யாருன்னு பார்க்கலாமா? ஓ ஏன் தாராளமா காத்துடலாங்க. யார் அதுக்கு வாங்க வாங்க. அவங்க பேர் என்ன? தேஜாஸ்ரீ. சரி வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? எங்க அம்மா பாப்பா. சரி எந்த ஏரியால இருந்து நீங்க வரீங்க? கஸ்தூர்பா ஸ்ட்ரீட். அது எங்கடா இருக்கு? கீழ்கட்லையில. கீழ்கட்லையில இருக்குதா? சரிடா செல்ல, நாங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம். சரியா? தேங்க்யூ. உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. கிருஷ்ணா என்னடா தொங்குனாதான் ஒரு குழந்தை வந்திருக்காங்க. அவங்களும் என்ன கலாய்க்கிறாங்களா இல்லையான்னு காக்கலாங்க. பாத்துலாமே. யாரது வாங்க. உங்க பேர் என்ன? யாஷிகா. யாசிகா? யக்கா என்ன இவ்வளோ ஆயிட்டு இருக்க யாசிகா நீ? இப்பதான் தெரியுது யாசிகா ஏன் இவ்வளோ ஆயிட்டு இருக்காங்கன்னு. சரி வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? நானு, அம்மா, அப்பா, அம்மா, 2 பாட்டி. 2 காட்டியா? ஆமா. ஓஹோ. சரி எந்த ஏரியால இருந்து வரீங்க? திவேகாடு. இவ்வளோ ஹைட்டா வளரணும்னா நான் என்ன பண்ணணும்? நீங்களே தான் ஏதோ ஒன்று பண்ணி தரணும். நானே தான் ஏதோ ஒன்று பண்ணி தொலைணும். சரி பரவாயில்ல. கோக நாங்க நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ வந்ததுக்கு நன்றி. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. வெரி குட் வெரி குட். 3 பேர் வந்துட்டாங்க. 3 பேருங்க வந்த உடனே என்ன கலாய்க்க தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். இந்த வாரம் எப்படி கோகோக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி ஃபீல் பண்ணாத. ஓகே சார். 4வதா இன்னொருத்தவங்க தான் இருக்காங்க. அவங்களும் வந்து என்ன கலாய்க்கிறாங்களா இல்லையான்னு காத்துலாங்க. நல்லா ஜோசா கூப்பிடுறா. யார் அது? அங்க அவங்க பேர் என்னது? ஜெயசெல்வி. எங்க இருந்து வரீங்க நீங்க? காட்டுப்பாக்கம்ல இருந்து. காட்டுக்காக்கம் தெரிஞ்சா மாதிரியே சொல்லாதடா. சரி சரி சரி. வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? நானு, அண்ணா, பாட்டி, அம்மா, தாத்தா. சரி ஓகே. நாங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம். சரியா? சரி. எங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் கமிங். நீங்களும் உட்காந்துக்கோங்க. இந்த வாரம் வந்து என்ன வச்சு நல்லா ரோஸ்ட் கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன்டா. சரி என்ன ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கோம். எதுக்கு? உன் கூட பேச. அக்கடி கோடு என் கூட பேசுறதுக்கு தானே. இப்போ நான் கிரேக்கெல்லாம் போய் நல்லா தெங்கெல்லாம் ஏத்தின்னு வந்துக்கிறேன். சங்கம் எனர்ஜியா இருக்கிறேன். பாருங்க நீங்க என்ன கலாய்ச்சிங்கன்னா அப்புறம் நான் உங்களை கலாய்ச்சி அழ வச்சிருவேன். நான் உன்னோட சூப்பரா கலாய்ப்பேன். ரெடி ஆகுறாக்கோ? கூப்பிட்டுலாங்கடா. கூப்பிட்டுலாமே. சோ நாங்க யாழினி கோக்கா வாங்க. யாழினி. ஆனா நீங்களும் ஒரு சங்க காங்கடி இருக்கு தெரியுங்க. என்ன? டக்குன்னு யாராவது காத்துருங்க யார் நீ அப்படின்னு கேட்டா யாழினி அப்படின்றல காங்கடி இல்லையா? இல்லையே, நான் நாளைக்கு சிரிச்சுக்கிறேன். இந்த காமெடியில மொக்க போடுது. சரி சரிடா. ஐயோ சரி இவ்வளோ பிரில்லியண்டா கேத்துறல நீ. ஸ்கூல்ல எப்படி நீ?
ஸ்கூல்ல படிக்க தான் செய்வாங்க. நல்லா படிக்கியா இல்ல துங்காரா படிக்கியா இல்ல ஸ்கூலுக்கு வரதே குடிக்காதா? நல்லா தான் படிக்கணும். அப்படியா? பிடிச்ச சப்ஜெக்ட் எது உனக்கு? சயின்ஸ், சோஷியல். ஏன் சயின்ஸ் குத்திக்குது? ஏன்னா அதுல தான் கதையா சொல்லுவாங்க. என்ன அப்படி கதை சொல்லுவாங்க? ஃபுட் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ். அப்படின்னா என்னடா? சாப்பாடும் அதோட பெனிஃபிட்ஸும். என்ன சாப்பாடோட என்ன பெனிஃபிட்? ஜங்க் ஃபுட் அண்ட் ஹெல்தி ஃபுட். ஓஹோ, உனக்கு வந்து இந்த சமையல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமாங்க? தெரியுமே. அப்படி என்ன சமைச்சிருக்க? சுடு தண்ணி வைக்க தெரியும். சுடு தண்ணி வைக்கிறது அது சமையல் உலகத்துல பெரிய கஷ்டம் தெரியுமா? உலகத்திலேயே. சரி, எப்படி சுடு தண்ணி வைக்கணும் ஸ்டெப்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு எனக்கு. எங்க வீட்ல ஹீட்டர் இருக்கு. அதுல ஆர்வ தண்ணியை பிடிச்சி ஸ்விட்ச் ஆன் பண்ணி அதுல ஸ்விட்ச் இருக்கு, அதை ஆன் பண்ணா போகுது. அது கஷ்டம் தெரியுமா? ஏன் உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான மெத்தடு சுடு தண்ணி வைக்கிறது தான். அதையும் ஒரு சுவிட்சில் குடிக்கிறீங்க. ஏடாங்க அடிக்கடி இந்த ரெசிக்கு வீட்டில் வைக்கிறீங்க கலகுதே. ஆமா, உனக்கு இந்த இந்த பரதநாட்டியத்துல முத்ராலாம் தெரியுமாங்க? தெரியுமே. விநாயக முத்ரா கூட எனக்கு தெரியும். என்னது அது விநாயக முத்ரா? மீனிங்ஸும் தெரியும் எனக்கு. அப்படியே தெரியல எத்துக்கிடு. மூஷிக வாகன அப்படின்னா அவரோட வாகனத்து மேல அவர் உட்கார்றாரு. மோதக ஹஸ்த அப்படின்னா அவருக்கு பிடிச்ச ஸ்வீட் மோதகம். ஷியாமல கர்ண விளம்பித்த சூத்திர அப்படின்னா அவரோட 2 கதை 2 டைம்ஸ் ஆட்டி வர்றார். வாமன ரூப அப்படின்னா அவர் வந்து ஒரு கயிறு இப்படி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட உருவமே ஒரு குட்டி உருவம்னு சொல்றது. மகேஸ்வர புத்திர அப்படின்னா அவர் சிவனோட குழந்தை. விக்ன அவர் எல்லா பாவத்தையும் கழிப்பாரு. விநாயக அப்படின்னா அவரோட பானவயிறை காமிக்கிறதுக்கு. பாத நமஸ்தே அவரோட காலை தொட்டு கும்பிடணும். கையை தட்டுங்களா? ஏங்க கை தட்டின்னு இருக்கலாம். சரி, வீட்டில் வந்து யார் சாட்டை நங்க பண்ணுவா? நீயா அவங்க அண்ணனா? நாங்க 2 பேருமே. 2 பேருங்கா? உங்க அண்ணனை உனக்கு ரொம்ப பிடிக்குவாங்க? பிடிக்கும். ஏன்? அவனை அடிச்சு அடிச்சு விளையாடுவேன். என்னது? அடிக்கிறதுக்கு ஜாலியா இருக்கும். என்ன குரு? நானும் திருப்பி அடிப்பேனே. அவன் ஒரு அடி அடிச்சா நான் 100 அடி அடிப்பேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்னடா இப்படி சாக்காகிற அளவுக்கு பேசிக்கிறீங்க 2 பேரும்? காட்டி உனக்கு ரொம்ப பிடிக்குவாங்க? பிடிக்கும். ஏன்? ஏன்னா அவங்க கூட விளையாடுறதுக்கு பிடிக்கும். காட்டி கூட விளையாடுவியா? ஆமா. என்ன விளையாட்டு விளையாடுவீங்க நீங்களும் காட்டியும்? பல்லாங்குழி. காட்டிக்கார என்ன விளையாட்டு அவனுக்கு சொல்லி கத்துக்கிறாங்க? தூங்கும்போது ஒரு பாட்டு சொல்லுவாங்க. என்ன காட்டு? பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பை கேட்டதா கருடா சௌக்கியமா, யாரும் இருந்தும் இடத்தில் இருந்து கொண்டாலெல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இதுக்கு மீனிங் எங்க பாட்டுக்கிட்டே கேட்டு. அழகா தன்னடா காட்டி. நான் காட்டி ஐயோ காட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க பாட்டி வெக்கப்படுறாங்க. சரி, நீ சின்ன கண்ணா இருக்குல்ல, நீ பெரிய ஆள் ஆயிட்டவன என்ன பண்ணுவ? ஹைட் ஆகும். ஹார்ட் அட்டாக் வந்தாங்க இவரு கதுல்றா. சரிடா. டேய், என்னடா ஆன்சர் இது? இல்லடா, நீ தெளிவா கேட்கல. சரி, திரும்பி கேட்குறேன், ஓகேவா? இப்போ நீ சின்ன கொண்டா இருக்க, நீ ஹைட் ஆயிட்டு கலந்துட்டு பெரிய கொண்டா ஆயிட்டு என்ன ஆகணும்னு ஆங்கிசன் ஆசைப்படுறேன்? டாக்டர் பிளஸ் டான்சர். டாக்டர் பிளஸ் டான்சரா? எப்படி நீ ஊத்தி கொள்ளும்போது பரதநாட்டியம் ஆடினே ஊத்தி கொள்ளலான்னுக்கிறியா? இல்ல, ஃபர்ஸ்ட் டாக்டர் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் டீச்சர் ஆயிடுவேன். நீ சங்க அழகா கேத்துன, தூக்கரா கேத்துன, எனக்கு ரொம்ப குச்சிந்துடா. தேங்க்யூ. நாங்க தொடர்ந்து நிறைய கேத்தலாம் சரியா? தேங்க்யூ இருக்காங்க இங்க உங்க இடத்துல போய் உட்காருங்க. நல்லா கோட்டு என்ன வாட்டி வந்துச்சாச்சு. கட்டானா நல்லா கேத்துனடா, நீ அருமையா கேத்துன, அழகா கேத்துன. ஸோ உங்களை மாதிரியே இன்னொருத்தவங்க வந்து வெறியா வெயிட்டிங்ல இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேத்திடலாங்க. வாங்க தேடாஸ்ரீ, தேங்க்யூரா. நீயும் கலர் ரெட்டு, நானும் ரெட்டு. சரி, உனக்கு ஸ்கூலுக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்குவாங்க? பிடிக்கும். ஏன்டா? ஏன்னா ஸ்கூல்ல நம்மளுக்கு தெரியாததான் சொல்லி கொடுப்பாங்க. அடாடா, கை தட்டுங்களேன். சரி, உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? இங்கிலீஷ். ரொம்ப வித்தியாசமான கதுல இருக்கு. ஏன்டா இங்கிலீஷ் கத்துக்குது உனக்கு? ஏன்னா அதுல நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஓ, உனக்கு இங்கிலீஷ் வார்த்தையை பார்த்தாலே பிடிக்குங்க. ஏன்டா தமிழ்ல தாண்டா இருக்கிறதுலே நிறைய வேர்ட்ஸ் இருக்கு.
சரி உனக்கு டேபிள்ஸ்லாம் தெரியுமா? சில டேபிள்ஸ் தெரியும். ஓகே சரி ஹோர் டேபிள் சொல்லு. 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 15, ஹோர் ஹோர் தார் என்ன? 50, திருக்கி சொல்லு. ஹோர் ஹோர் தார் எவ்வளோ? 50, மறுக்கா சொல்லு. 50. அங்க ஆத்தகே காட்ட கடிச்சிருக்க ஆன்சர். ஹோர் ஹோர் தார் 16. 16 வரும். இல்லடா போன வாரம் தான் நான் தான் சொன்னேன் இல்ல 15 எனக்கு குடிக்கல 16 வைங்கன்னு மாத்திட்டாங்க. உனக்கு பிடிச்சதெல்லாம் வைக்க முடியாது. ஹலோ ஆன்சரே 16 தான். இருக்கறால விடு மேத்ஸ்ல அதனால தான் உனக்கு இங்கிலீஷ் கொச்சிக்குது கரெக்ட்டா? நான் ஒரு கேள்வி கேக்கட்டா? கேளுடா நீ கேளுடா. அது ஒரு விடை. விடுகதையா? அது ஒரு விடைனா ஆன்சர்ரா. விடுகதை சொல்லு. வெளிய ரெட்டா இருக்கு உள்ள ஒயிட்டா இருக்கு அது என்னது? முட்டை கிடையாது, ஆம்லெட் கிடையாது, ஆக்வேல் கிடையாது. இதெல்லாம் ஏன்டா போறாங்க? முட்டையில இருந்து வருது. முட்டைனால எல்லோவா தான்டா இருக்கும். ஐயோ என்ன தெரியலையேங்க சொல்ல நீ. ஆப்பிள். கை தட்டுவீங்க ப்ளீஸ். சரி உனக்கு என்ன சாப்பாடுடா ரொம்ப பிடிக்கும்? டொமேட்டோ ரைஸ். என்னது டொமேட்டோவா? என்ன ரைஸ்? டொமேட்டோ ரைஸ். அப்படின்னா என்னடா? எனக்கும் தெரியல. என்னது பாப்பா அது டொமேட்டோ ரைஸ்? பொட்டேட்டோ ரைஸ். நான் என்ன நினைச்சேன் பொட்டேட்டோவும் டொமேட்டோவும் சேர்ந்து கொண்ட சாதத்தை டொமேட்டோன்னு சொல்லிடுறாங்கன்னு நினைச்சேன். சரி நான் உனக்கு கேட்கலான்னுக்கிறேன். உங்க வீட்லயே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எல்லாரையும் பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்குங்க. ஆமா ஃபேமிலி. யார் யாரெல்லாம் அது? அப்பா தங்கச்சி அம்மா பாட்டி தாத்தா எல்லாரையும் பிடிக்கும். சரி உன்னோட கிராண்ட் மதர் பத்தி சொல்ல. தெரியாததை சொல்லி கொடுப்பாங்க. ஏதாவது தப்பு செஞ்சா பபான்னு கத்திட்டே இருப்பாங்க. கத்துவாங்களா? சரி நீ இவ்வளவு பயங்கரமா கேத்துறல, நீ பெரிய கொண்டாயிட்டவன்னு என்ன ஆகணும்னு நினைக்கிற? டீச்சர். டீச்சரா? ஏன்டா டீச்சரு? ஏன்னா டீச்சர்னா வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு தெரியாதது அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதான் பரவாயில்லையே. சரி ஏதாவது ஒரு நல்ல தமிழ் சாங்கா அவனுக்கு காட்டு விடுறான். சூப்பர் சாங்கா அவனுக்கு காட. அந்த அருவி போல் அன்ப தருவாளே சின்ன அருவி போம் என்று சுடுவாளே ஏ கும்மிடு கும்மிடு ஆயுசு நூறாக உயிர் உன்னோட பத்தி வச்சு தர என் பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் நின்னோடு நாம் இறந்து போவோம் காதோரம் அடியாரோ. இவ்வளவுதான் தெரியுமே. பரவாயில்லடா. துங்குருடி தூக்குரு கை தட்டுங்க. டேய் சங்கையா கேத்துனடா நீ. சரி நாங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து நிறைய கேட்கலாம் சரியா? அழகா உங்க இடத்துல காத்துக்கோங்க. ரைட்டு 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 ரைட்டு. ரெண்டு பேரையும் சங்கை ஹேண்டில் பண்ணியாச்சுடா. சங்க ஸ்ட்ராங் ஆயிட்டேன் நான். அப்படியா? அடுத்ததான் ஒருத்தவங்க இருக்காங்கடா ஹைட்டா இருந்தாங்களே அவங்க தான் வரக்கு வராங்க. அவங்க பேர் என்ன? யாச்சிகா வாங்கோ. டேய் அவங்க டாடி இருக்காரு. ஐயோ சும்மா சார் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா கோச்சிக்கோ. ஹலோ ஹலோ. ஹேர் ஸ்டைல்லாம் செம்மையா இருக்கு. எனக்கு ஏத்த ஹேர் ஸ்டைலா இருக்கு உங்களுக்கு. ஆங்க நீங்க டூர்லாம் நிறைய போவீங்களாங்க அப்படியா? ஆமா. எங்க போயிருக்கீங்க அப்படி? சிங்கப்பூர். சிங்கப்பூர். சிங்கப்பூரா? அது எக்குறா நீங்க ரொம்ப தூரம் ஆச்சடா அது? நாங்க ஃப்ளைட்ல போனோம். ஓஹோ சூக்கர்ரா. ஃப்ளைட்ல எல்லாம் இருக்கடா நீ. சூக்கர்ரா நீ. சரி ஃப்ளைட்ல போனல எப்படி இருந்தது அனுபவம்? ஜாலியா இருந்துச்சு. மேலெல்லாம் போய் சுத்தி பார்த்தேன். மேலெல்லாம் போய் சுத்தி காட்டியா? மேல யாரெல்லாம் இருந்தாங்க? யாருமே இல்ல. ஃப்ளைட்ல தானே உட்காந்துட்டு இருந்தேன். ஃப்ளைட்ல தான் உட்காந்துருந்தியா? மேல வானத்துக்கு மேல கடவுள்லாம் இருக்கிறாங்க அப்படியே கதந்துட்டு இருக்கோம் மேகத்துல உட்காந்துக்கிறாங்கலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? நான் ஜன்னல்ல இருந்து பாப்பேன் கீழே. ஜன்னல்ல இருந்து காத்த காணோம். எங்கி டோரை திறந்து காத்துருந்தா தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஏன்டா டோரை திறந்தா ஒரேடி அவங்க கிட்டே போயிட்டு வேண்டானுங்கோ. அதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? அது எனக்கு ஆல்ரெடி தெரியும். தெரியுமா? பரவாயில்ல விடுங்க. மாலினிடா யாச்சிக்கா காட்ட கோட்டை அப்படி மைண்ட்ல ஏத்தி விட்டாங்கடா. சரி சரி சிங்கப்பூர்ல போனீங்களே என்ன சாப்பிட்டீங்க அங்க? சிக்கன் ரைஸ். ஏங்க எங்க ரோட்ல போய் கடலை கேட்டாலே 4 பிளேட் குத்துருவான் சிக்கன் ரைஸ். இது டிஃபரெண்டா இருந்துச்சு. என்ன டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படி? அதுல சிக்கன் ரைஸ் தனியா இருந்துச்சு, சிக்கன் தனியா இருந்துச்சு. ஏங்க உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறாங்கடா. குழம்பு வச்சு குழம்பு தூக்கி உள்ள ஊத்தி விட்டு உன்னை ஏமாத்திட்டாங்க. இல்ல
சிக்கன் எக்குறா சிக்கன் ரைஸ்ல தனியா போடுவாங்க. அங்க வேற மாதிரி இருக்கும், நீங்க வேணா போய் சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு தூரம்லாம் என்னால போக முடியாது கூட. நான் இங்கேயே நல்ல ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன். சரி உன்னை பார்த்தாலே தெரியுது நீங்க கேட்கலாம் பயங்கரங்க போடுவாங்க. ஆமா, நான் உலகா தான் போடுவேன். நாங்க இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? அது ஸ்டைலா இருக்கிறதுக்கு பண்றோம். ஓ மேக்கக்கு ஸ்டைலா இருக்கதான் பண்ணுவாங்களா? ஆமா சரி உங்களுக்கு இந்த கடிதோக்கெல்லாம் சூப்பரா தெரியுங்க. தெரியுமே. எங்க கேளுங்க. எலிக்கு எதுக்கு வால் இருக்குது? எலிக்கு என்னடா கேள்வி இது? எலிக்கு எதுக்கு வாழுகுதா? எதுக்கு இருக்கு சொல்லு. ஏங்க இந்த கடவுள் கிடைக்கும் போதே எலிக்கு வாழோட தான்டா கிடைச்சாரு. ஏன்னா செட்டு பண்ண வாழை பிடிச்சி தூக்கி போறேன். எங்காடி ஒரு எலி செத்ததுக்கு அப்புறம் தூக்கி போடுறதுக்கு தான் வாழை வச்சுக்கிறாங்களா? ஆமா. அடாடாடாடாடாடா. சரி நீ இந்த சமையலுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கியாங்க அங்கிக்கு? ஆனா நானே பண்ணுவேன். மேகி நூடுல்ஸ் எப்படி பண்றது? பவுல் எடுத்து வச்சு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பபிள்ஸ் வந்து நூடுல்ஸை போட்டு நூடுல்ஸோட மசாலாவை போட்டு விட்டு அது கொஞ்ச நேரம் பிளேட்டை மூடி வச்சா நூடுல்ஸ் ரெடி. ஓ பெரியாள் தானா நீ? இன்னைக்கு காலையிலே நான் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டேன். ஆமா. நீ தான் செஞ்சியா என்ன? இல்ல, பாட்டி செஞ்சாங்க. அப்படியா? நூடுல்ஸ் கண்ணி குத்த காட்டி நூடுல்ஸ் நல்லதா காட்டி? நான் கெட்டதுதான், அது கேட்டானு பண்ணி கொடுத்தேன். கெட்டதுன்னா கேட்டா கண்ணி குத்துறீங்களா? அவன் அடம் பிடிக்கிறாளே. நூடுல்ஸ் நல்ல ஃபுட்டா இல்லையா? நல்ல ஃபுட் இல்ல, ஆனா நான் சாப்பிடுவேன். அதான் ஏன் சாப்பிட கூடாதுடா, கண்ணி கண்ணி சாப்பிடணும். சொன்னா கூட கேட்க மாட்டேன்றான், அதேதான் வேணும்ன்றான். இனிமே கொஞ்சம் குறைச்சிக்க சரியா? கலருங்க தானோட அட்வைஸ் அது. சரி ஓகேவா? சரி. அன்ஹெல்தி ஃபுட் எல்லாம் காணோம், ஹெல்த்தியா வாங்க. என்ன மாதிரி ஹெல்த்தியா இருங்க. சரி சரி. வெரி குட். சரி உனக்கு வீட்டுல யார ரொம்ப பிடிக்கும்? அப்பா. ஏண்டா? ஏன்னா அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இதே கால இல்ல? ஆமா. எதனால அங்க அவனை அப்படி கொடுங்கத்துறாங்க? எப்ப பார்த்தாலும் துணியை போய் மேல கொண்டு வா, இல்லைன்னா போய் துணி காயப்படின்னு ஒரே இம்சை பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல. இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்றாங்களா அவங்க? கேளு, என்னத்துக்கு என்ன வேலை வரீங்கன்னு கேளு. நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். உன்னை கொடுங்க கத்துறாங்கடா. ஆமா, அதுக்கு ஸ்கூலுக்கு போய் இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன். ஸ்கூலுக்கு போனா நிம்மதியா இருக்கியா? ஆமா, இவங்க தொல்லையெல்லாம் வச்சு நான் ஸ்கூலுக்கு போய் நிம்மதியா இருப்பேன். ஆக்சுவலா இது மக்களே முதல் முறையா ஒரு புது விஷயம் வெளில வந்திருக்கு. வீட்டுல கொடுங்க தாங்க முடியாம தான் நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டாங்க பசங்க. ஏங்க ஏன் ஏன் இந்த அளவுக்கு கொடுங்க கொத்துறீங்க நீங்க? பண்ற வாழை தாங்க முடியல சார், அதனால. டாடி இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து நீங்க எப்படி டாடி ஹேண்டில் பண்றீங்க? மேக்ஸிமம் நான் வரதுக்கு முடியாது, இவங்க எல்லாருமே தூங்கிடுவாங்க. தூங்கிட்ட அப்புறம் ஆஃபீஸ்லேருந்தே வருவேன் நான். இன்னொன்னு நான் மக்களே இன்னொன்னும் ஆக்சுவலா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த கொடுங்கையெல்லாம் தாங்க கூடாதுந்தாக்கா நானே ஆபீஸ்ல இருந்து லேட்டா வரேன்றாரு. இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? பொழப்பம். சரி நீ பெரிய கொண்டு ஆயிட்டவனே, நீ பெரிய கொண்டு மாதிரி தான் இருக்கிற. இன்னும் நல்லா வளர்ந்து நல்லா கச்சி கிச்சி குச்சி என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்? டீச்சர். டீச்சரா? ஆமா. ஏண்டா? ஏன்னா அப்பதான் எல்லாரும் அடிக்க முடியும். டீச்சர் ஆனாங்கட்டும் போய் எல்லாருங்காலையும் அடிக்குது, அட்டாக்குங்கட்ல இருக்குது. வீட்டுல அங்க வச்சாங்கட்டும் வந்து கதறாங்க, அடிக்கிறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு. சரி உங்க மிஸ் எல்லாம் அவனை அடிக்கிறாங்களா? இல்லையே. நீங்க மட்டும் ஏன் டீச்சர் ஆயிட்டு அடிக்கணும்ன்ற? பின்ன சேட்டை பண்ண அடிக்கிறதா செய்வாங்க. நீ மிஸ் கிட்ட என்னைக்காவது அடி வாங்கியிருக்கியா? கொஞ்சம் இங்கிலீஷ் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு காக்காக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் குடிக்கும், இன்னொரு காக்காக்கு இங்கிலீஷே குடிக்காதா? ஆமா. இது உங்க இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கு தெரியுமா? தெரியாது. கேமரா உட்காரு, ஹாய் மிஸ் சொல்லு. ஹாய் மிஸ். சும்மா கிராங்க் பண்றேன்னு சொல்லு. சும்மா பிராங்க் பண்றேன். கிராங்க்லாம் இல்லைங்க மாட்டிக்கிறாங்க. எல்லாரும் கை தட்டுங்களேன். சூப்பரா கேத்துன சொல்ல நீ. நாங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம் சரியா? தேங்க்யூ. நீங்க போய் எங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. வெரி நைஸ் வெரி நைஸ். 3 பேர் வந்தாங்க, 3 பேரும் தூக்கரா கத்திட்டாங்க. ஆமாண்டா. 4வது ஒருத்தவங்க வெயிட்டிங்ல இருக்கிறாங்க, கூப்பிட்டுலாங்க. கூப்பிடலாமே. வாங்க செல்கி. ஹலோ. நல்லா கியூட்டா இருக்கிறாங்க, வளையல் ட்ரெஸ் எல்லாம் மேட்சிங்கா இருக்கு. சரி உங்களுக்கு வந்து ஸ்கூல்னா ரொம்ப பிடிக்குங்க? ஆமா. ஏண்டா? அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடியும்.
ஹை வர்றான் அதுக்கு தான் அப்படி சொல்லு உண்மை சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டதுக்கு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம் கரெக்டா? இல்ல படிக்கிறதுக்கு தான் ஸ்கூலுக்கு போறோம். சரி நீ தான் படிக்கிறதே இல்லையாங்க ஃபுல்லா கேட்டுருந்தாங்கறியாங்க ஸ்கூல்ல எல்லாருக்கிட்டயா? இல்ல படிப்பேன். சும்மா படிக்கவும் செய்வேன், சரி பேசவும் இது செய்வேன். சொல்றல உனக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கு? EVS, PT, இங்கிலீஷ், ஹிந்தி, லஞ்ச் பிரேக், தமிழ். அது என்ன லஞ்ச் பிரேக்லாம் சப்ஜெக்ட்ல வருது? ஆமா. நீங்க வந்து இன்டர்வலுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு கத்துக்கிறீங்களோ? இல்ல அப்புறம் லஞ்ச்ல எப்படி சாப்பிடணும்னு கத்துக்கிறீங்களோ? இல்ல. அப்ப அது ரெண்டும் பிரேக் தானே? ஆமா. அது எப்படி சப்ஜெக்ட்ல ஆட் பண்ணுவ நீ? ஆனா கிட்னா ஒண்ணு கண்டா என்னடா அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சப்ஜெக்ட் எதுன்னு நான் கண்டுக்கிட்டேன். என்னதுடா லஞ்சும் பிரேக்கும் தான். இல்ல தப்பு. தக்கு என்ன சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்? EVS, ஈகுஎஸ்ஸா? சரி ஈகுஎஸ்ல என்ன எடுக்கிறாங்க அப்படி? plant lesson, சரி உனக்கு தெரிஞ்ச பிளான்ட்ஸ் பேர்லாம் சொல்லு. herbs, ஹெர்ப்ஸ். herbs, ஹெர்ப்ஸாப்பா? ஹெர்ப்ஸ் அப்புறம் shrubs, creeper, climber, tree. அவ்வளவுதான். கை தட்டுங்களேன். ஆக்சுவலா நீ வந்து பிளான்ட்டோட டைப்ஸே சொல்லிட்டேன். நான் வந்து சும்மா எங்கன கேட்டேன்னா காக்கங்கரம் தென்னங்கரம் இந்த மாதிரி ஒரு 5-6 சொல்லுவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல இருக்கட்டும். ஹெர்ப்ஸ்னா வந்து தரையோட வளர்றது, ஆமா. கிளைண்ட்ஸ்னா அப்படியே தித்தி 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 கொடி மாறிக்கோங்க அதானே? இல்ல குச்சி வச்சுட்டு அப்படியே வளரும் பாம்பு மாதிரி. அதைத்தானடா நானும் சொன்னேன். இல்ல, எப்பங்க தப்பா நான் சொன்னேன். ஏதாவது சொன்னா இந்த மக்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதே ஆன்சரை திருப்பி சொல்றாங்க. சரி நீ ஸ்கூலுக்கு வரல அங்க ஏதாவது சூப்பர் கோயங்க நெத்து விட. Summer time, let's do the summer up. Let's go to the mountains and climb very high. Let's run and play and have fun every day. It's summer time, let's do the summer rock. டா 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 கையை தட்டுங்களேன். அதாவது வெயில் காலத்துல என்ன கண்ணுன்றத ஒரு காட்டாவே எழுதிட்டாங்களா? ம். நல்லா இருக்கு காடலு. இந்த மாதிரி தமிழ்ல உனக்கு ஏதாவது தெரியுங்க? திருக்குறள் தான் தெரியும். திருக்குறள் தெரியுங்க உனக்கு? தெரியும். எதுக்குறா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்தது தெரியாது. என்னடா ஒன்னே ஒண்ணு சொல்லி தெரியும்டா. சரி கரால கை தட்டுங்க. குழந்தைக்கு ஒன்னாவது அழகா தெரிஞ்சிருக்குல்ல. சரி இந்த கடி ஜோக்கெல்லாம் தெரியுங்க உனக்கு? தெரியாது. விடுகதை தெரியும். தெரியுங்க? எங்க ஏதாவது ஒரு விடுகதை கேளுங்க. ஒரு ஜாம் பேர் என்ன? ஒரு ஜாங் பேரா? கிசாங் ஜாங். டிராஃபிக் ஜாம். ஏடா சம்பந்தமே இல்லாத டிராபிக் ஜாங் எத்தனை போயிட்டு வந்து இடம்ல. ஆமா. சரி அடுத்தது கார கேளு. ஒரு டேபிள் பேர் என்ன? டைனிங் டேபிள். டைம் டேபிள். டைம் இங்க பாரு நீ சொல்ற மாதிரி நானும் ஈஸியா தொட்டு கொயினே இருந்துருவேன். ஏன் பேரு என்ன? கலர் பாண்டி. கலர் பாண்டியா? ஏங்க என்னடா லொடுக்கு காண்டி மாதிரி இருக்குது பேரு. ஏங்க கலர் மச்சாங்க என் பேரு. சரி செல்லா நீ பெரிய கொண்டாயிட்ட உடனே வளர்ந்துட்ட உடனே என்ன ஆகணும்னு நினைக்கிற? டீச்சர். நீயும் டீச்சரா? ஆமா. வர்றவங்க எல்லாம் டீச்சரா வந்தாங்கன்னா யார் தாண்டா ஸ்டூடெண்டா வருது? சரி டீச்சர் ஆயிட்டு என்ன பண்ணுவீங்க? சொல்லி கொடுக்கறது, போர்ட்ல எழுதிடுறது, மத்தவங்கள தப்பு பண்ண அடிக்கிறது. எந்த சப்ஜெக்ட் டீச்சரா வரீங்க? EVS. EVS-ஆ? பரவாயில்லடா. பாகா நீ ரொம்ப அழகா கேத்துன தெரியுங்க. நாங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம். ஓகேவா? ஓகே. எங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே. ஸோ 4 பேருங்க வச்சு செஞ்சிட்டாங்களே. உன்னை செஞ்சாலே அந்த டே வந்து எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்குடா. இருக்கும்டா உனக்கு இருக்கும். இது என்ன ரவுண்டு? கேம் ரவுண்ட். முன்னாடி பாத்தீங்களா இந்தியா வால் மாதிரி சைனா வால். சாரி நாங்க சைனா வால் மாதிரி 2 கருத்தா வச்சுக்கிறாங்களே என்னன்னு தெரியுமா? தெரியாதா? அது கேங்குடா. எப்படி விளையாடணும் தெரியுங்க? தெரியும். இல்ல எப்படி விளையாடணும் நீயே சொல்லு. ஸ்பூன்ல எடுத்து அந்த வாட்டர் பால்ஸ் எடுத்து இப்படி அதுல போய் அந்த மக்ல போடணும். எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னீங்க. என்னன்னா இதுல நீங்க வெளியில இருந்து எடுக்கிறாரு கிருஷ்ணா ஒன்னு ட்ரை பண்ணு பண்ணிடலாம். எங்க எடு எப்படி விளையாடுறேன்னு நானும் பாக்குறேன். இப்படி அழகா உள்ள விட்டு ஸ்பூன் வழியா ஒரு பால் எடுக்கணும். ரொம்ப ஈஸி தான் கடங்க. இப்படி எடுத்துக்கின்னு இதை மாதிரி எடுத்துக்கிட்டு கீழே விழாம யாரு வந்து லாஸ்ட்ல பினிஷிங் போயிட்டு அதுல போடுறாங்களோ நீ கொல்ல அவ்வளோ டைம் இல்ல. யாரு போய் பினிஷிங்ல அதுல போடுறாங்களோ யாரு நிறைய போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு. புரிஞ்சுச்சா? விளையாடிடலாமா?
ஸோ உங்களுக்கு நாங்க கொடுக்க போற டைம் வந்து 100 செகண்ட்ஸ் தான் கொடுக்கும். அதுக்குள்ள யார் நிறைய கோர்றீங்களோ அவங்க தான் வின்னர். ஆர் யூ கைஸ் ரெடி? எஸ் ஓகே, ரெடியா இருக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பண்ணிடலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? யாழினி அண்ட் யாழினி அவங்க அங்கே வாங்க. யா ஓகே, உங்க டைம் ஸ்டார்ட் நவ. ஐயோ ரெண்டுங்க வந்துச்சு கீழே. கொஞ்சம் நஞ்ச வாயா கேசுற நீ. வெளியில எடுத்துங்க, கூட வெளில எடுங்க. இப்ப மறுபடியும் அங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் போயிட்டு இருக்கு, டைம் போயிட்டு இருக்கு. கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். எங்க யாழினி என்ன இங்க இருந்து பெரியார் நகர் இருக்கும் கோச்சுல எத்தனை கோட்டிருக்கணும்? இல்ல ஒன்று தான் போட்டிருக்கேன். ஆனா நீ வந்து போட்டு பாரு. நல்லா 150 கோட்டுருக்கேன். போய் சொல்லுது, இப்போ வந்து போட்டு பாரு. சரி சரிடா, நீ நல்லா விளாட்ன தெரியுங்க. கஷ்டப்பட்டு ஒன்று எடுத்துன்னு வந்தா பக்கத்துல கீழே வந்து கவுன்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சமாளிச்சல, நல்லா சமாளிச்சுடா. சரி ரைட்டு விட. அங்க எப்படி விளாட்னாங்க தெரியுங்க? செங்கையா விளாண்டிங்க கடன். அதாவது உள்ள இருந்து ரிட்டர்ன் எடுத்துன்னு வந்தது கூட உள்ள வழியாக எடுத்துன்னு வந்தீங்க பாத்தீங்களா? அங்க நின்ட்டீங்க. ஹேட்ஸ் ஆஃப். பட் இருந்தாலும் 2 கேரன் டீங்னா 2 கேரன் டீங்கா தூக்குறா விளாண்டிங்க. எண்ணிலாங்க எத்தனை எடுத்தீங்கன்னு? 1 2 3 8 9. அடாடாடாடாடா. சோ நீங்க ஒரு 10 எடுத்துக்கிறீங்க, நீங்க ஒரு 1 எடுத்துக்கிறீங்க. சோ 2 பேரை சேர்த்து மொத்தம் எத்தனை எடுத்துக்கிறாங்க? 11. 11 எடுத்துக்கிறீங்க. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டலாங்க. தேங்க்யூ வந்ததுக்கு. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. நாங்க யாழினியும் அங்கேயும் சூப்பரா விளாண்டாங்கடா. செம்மையா விளாண்டாங்க. ஸோ அடுத்ததா யார் உட்காந்துட்டு இருக்கா? நாங்க தேஜாஸ்ரீ. என்ன தேஜுங்க விளையாடிடலாங்க? ஓகே, தேஜாஸ்ரீ அங்கேயும் வாங்க. சரி ஓகே, உங்க டைம் ஸ்டார்ட் நவ. ஹலோ, திருப்பி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நைஸா எடுத்து நடுல இருந்து போலான்னு பாக்குறியா? டக டக டகி டகி தோ தூக்கரே. நல்லா விளையாடுறீங்க, நல்லா விளையாடுறீங்க. நல்லா விளையாடுறீங்க, தூக்கரா விளையாடுறீங்க. வேற லெவலு. பொறுங்கயா ஸ்லோவா பொறுங்கயா. அதே ஸ்லோ தான். இன்னும் பொறுங்கயா. கீழே வந்துட்டுங்க. அளவா கீழே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஐயோ வந்துட்டு. சரி அடுத்தது. நல்லா விளையாடுறீங்க. டைம் போயிட்டே இருக்கு. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். நல்லா அருமையா ஆடினீங்க மேடம். நீங்க வேற லெவல்ல ஆடினீங்க. டீங்க வந்து வேற லெவல்ல விளையாண்டீங்க. எத்தனை எடுத்தீங்க நினைலாங்க? கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 27 28 29 30 26 26
ஐயோ 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 என்னாச்சு யாக்கோக்கா நீ எடுக்கல நினைச்சல ஆனா அங்க உட்கார் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க சூக்கருங்கடா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கமிங் அடுத்தது வராங்க எப்படி வராங்கன்னு காத்தலாம் தொங்கோன்னு கரு இல்ல இல்ல ரெண்டு பேர் தான்டா வந்திருக்காங்க ஐயோ ஐயோ அதுக்குள்ள இவங்க வந்து விளையாட்டாங்கன்னு நினைச்சேன்டா கூப்பிட்டு விளையாடிடலாம் சரி ரைட்டு என்ன யாத்திகா விளையாடலாங்க வாங்க யாத்திகா ஆண்டி யாத்திகா வாங்க ரெடியா ரெடி ரெடி 3 2 1 கோ இப்படிதான் எடுத்துடணும் புரியுதா இப்பதான் இந்த மாதிரி தான் ஆடணும் கீழே வந்துச்சு டேரக்ட் டைம் போயிட்டே இருக்கு அப்படியே வெளியில விடு குச்ச லைட்டா வெளியில விடு அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து எடுக்கணும் புரியுதா அப்பதான் ஈஸியா வரும் பொறுமையா டைம் போயிட்டே இருக்கு ரெடியா 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் சரிங்க மேடம் எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க தெரியல சார் ஒரு 9 இருக்கும்னு நினைக்கிறேன் 9 இருக்கும்னு நினைக்கிறீங்களா தெரியலாமே சார் 1 2 3 13 14 15 17 ஓகே சூப்பரா விளையாண்டீங்க நீங்க டீம் ஆக தேங்க் யூ ஃபார் கமிங் கத்துக்கங்க ரைட்டு நாங்க 3 பேர் வந்து பயங்கரமா விளையாடினாங்க 3ஆவதா வந்தவங்க செம்ம டஃப் ஆங்க ஸோ 4ஆவதா யார் இருக்கிறா நாங்க ஜெயசெல்கி நான் ஜெயசெல்கி விளையாடிடலாங்க சரி 2 பேரும் வாங்க ரெடியா ரெடி யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ பாப்பா பொறுமையா நிதானமா எடு ஒன்னு எடு போதும் ஒன்னு எடுத்தா நீ வின்னு டைம் போயிட்டே இருக்கு நல்லா விளையாடுறீங்க டைம் போயிட்டே இருக்கு தூக்குறே ரெடியா கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப் பரவாயில்லையே கேட்டாங்க ரொம்ப கேம் மோட்ல பயங்கரமா இருந்துருக்கீங்க கொலகரித்தனங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான். பட் காக்கா உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணலையே. நான் இருக்கேன் இப்போதைக்கு அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது அவங்க தான் கஷ்டப்பட்டு விளையாண்டாங்கல்ல அதுவே போதும் எங்களுக்கு. என்ன காக்கா நல்லா விளையாண்ட காக்கா நீயா. தேங்க்யூ. நீங்க 2 பேரும் சேர்ந்து சங்கையா விளையாண்டீங்க. எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு காக்கலாங்க. ஓகே 1 2 3 4 5 6 26 27 28 29 ஓங்கக்கா சூப்பர்ங்கடா. தேங்க்யூ. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. முன்னாடி 4 கிஃப்ட் வச்சுக்கிறோம். சரி யாருக்கு இன்னரு நாங்க சோள கலந்துக்குனா எல்லாருமே வின்னர். எக்ஸாக்ட்லி
முதல்ல இரு, உங்க வீட்டுல தான் கேட்கணும் நீ எப்படி இருக்கிற வீட்டுலன்னு. கேளு. யாரு நீ, அவங்க அங்க எங்க இருக்கிறீங்க? மேடம் எப்படி கோச்சு நாங்க டே இன்னைக்கு எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா என்ஜாய் பண்ணோம் சார். எல்லா ரவுண்டுமே நல்லா இருந்தது. டாடி சொல்லுங்க. ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களோட பேச்சு டேலண்ட்லாம் வெளிப்பட்டது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நைஸ். அடுத்தது யாரு? நாங்க தேதாஸ்தியா. நான் தேதாஸ்தி கேட்டுலாங்க அவங்க கிட்ட. ஹலோ கங்கி. ஹாய். எப்படி கோச்சு நீங்க நாங்க ஷோ? நல்லா போச்சு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு சூப்பரா என்ன இருந்துச்சு. செக்மெண்ட் ரொம்ப குச்சி இருந்தது? எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சா? ம். ஓகே கங்கி, ஓகே. ஸோ உங்க கொன்ன வீட்டுல காத்ததுக்கும் இங்க காக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்பவே கம்மி. வீட்ல நல்லா வாய் பேசுவோம், இங்க வந்து வாய் பேசல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பாருங்க என்ன காத்த உடனே அப்படி வாய் அடைச்சு போயிட்டாங்க. ஆமா, கண்டிப்பா உங்களை பார்த்தோன்னே வாய அடக்கிட்டா. அடுத்ததா வந்து தினம் காத்தேனே ஹாய் கேட்டுலாங்க யாத்திகா வீட்டுல. கேட்டுடலாம். ஹலோ யாத்திகா கங்கி சொல்லுங்க எப்படி கோச்சு இந்த ஷோ? எல்லாருமே நல்லா பேசினாங்க சார். ஷோ நல்லா போச்சு. கேம்லாம் நல்லா இருந்தது. தேங்க்ஸ் டு ஜெயா டிவி, தேங்க்ஸ் டு முத்துராஜ் சார், தேங்க்ஸ் டு வால் பசங்க டீம், ஹோல் டீமுக்கும் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ கலர் மச்சான். நீங்க பண்ற பர்ஃபார்மன்ஸ் ஸோ சூப்பர். கூடவே குறைந்தது. தேங்க்யூ கிருஷ்ணா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you. தேங்க்ஸ் அடிக்கிட்டீங்களே. So, அடுத்தது யாரு? தெல்லியாங்க கங்கி. நல்லா என்ஜாய் பண்ணோம். அவங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்க இங்க, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஷாக் ஆயிட்டீங்களா? ஆமா, ரொம்பவே ஷாக் ஆயிட்டோம் எல்லாருமே. இவங்க இவ்வளோ அமைதியா இருப்பாங்களான்ட்டு இப்பதான் தெரியுது. இன்னைக்கு வந்து 4 பேருங்க அங்கீதி கிடையாதுங்க. யாரும் அப்படி சொல்லாதீங்க, நான் நம்பவே மாட்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு சொன்ன என் ஃப்ரெண்டு கீதா அவங்களுக்கும், ஜெயா டிவி அவங்களுக்கும், வாலு பசங்க டீம் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தாத்தா நீங்க கை கோயில் கேட்டுக்க தாத்தா. இந்த நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு எழுச்சி, எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. இந்த தொலைக்காட்சிக்கு மிக்க ஒரு எல்லோரும் வாழ்த்தி வணங்கி நன்றிங்கய்யா, நன்றி. அடா வேற லெவலுக்கு தூய தமிழ்லயே வாழ்த்திட்டீங்களே ஐயா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நான் உங்களை காத்துக்கிட்டே இருக்கேன் வந்ததுலேருந்து, என்ன குறுக்குறோன்னு காக்குறீங்களே, என்ன அர்த்தம் அது? உங்களுடைய வாய்ஸு, உங்களுடைய பேச்சு எங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு. அது நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை வேறையாங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அது கிளியர் ஆகிடுச்சு. தேங்க்யூ. ஜெயா டிவிக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. கொடுத்துடலாம். ஓகே. இப்போ ரொம்ப நேரங்க நாங்கள் கத்தக்க வந்து பயங்கரங்க விளாண்டாங்களே, அதனால கிஃப்ட்டை குத்துருவோம் வாங்க. யாழினி சூக்கரா கேத்துன நீ தெரியுங்க. ஸோ அதுக்காகவே உனக்கு வந்து இந்த கிஃப்ட் உனக்கு தான். தேங்க்யூ இருக்காங்க. வாங்க இந்த பக்கம் நில்லுங்க. நீயும் நானும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கோட்ற ஒரே காரணத்துக்காக உனக்கு கிஃப்ட் தரேன். சூப்பரா இருக்காங்கடா நீ. தேங்க்யூ இருக்காங்க. தேங்க்யூ யாசிகா கேங்க தூக்குறா விளாட்னா அதுக்காக உனக்கு ஒரு கிஃப்ட். தேங்க்யூ வாங்கு. குத்துலாங்க. ஏன் அப்புறம் கிஃப்ட் கொடுக்க தானே வச்சிருக்க. சரிங்க தெரியாம கேட்டுட்டேன். நீங்க இந்த மாதிரி கேட்கவே மாட்ட. கடைசியில் வரவங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டா தூக்கி கிஃப்ட் குத்துறேன். இந்தாங்க உங்களுக்கு கிஃப்ட். தேங்க்யூ மக்களே. இந்த வாரம் காத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து வேற லெவல்ல என்ன போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க. ஆமா, இந்த வாரம் வந்து பயங்கரமா நம்ம கலர் மச்சான ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னா, இங்க ஒரு நம்பர் தெரியுதுல, எங்கடா? இங்க. ஆமா, அந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப்ல குழந்தைங்களோட டீட்டெயில் அனுப்பிச்சு விடுங்க. அமுச்சு விட்டா நாங்க சோல வந்து கலந்துக்கிட்டு சங்க ஜாலி பண்ணலாம்டா. அப்படியா? தாங்க. ஸோ மக்களே இதே மாதிரி அடுத்த வாரங்க வந்து சங்க கண்ணோட முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட இந்த சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலருங்கச்சா. அப்புறம் உங்கள் கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ டாடா காகாய்.